திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளி செய்த 3ஆம் தந்திரம், அவருடைய திருமந்திரம் 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம். இப்போ நாம் பார்க்குறது 3ஆம் தந்திரம். 3ஆம் தந்திரத்தில் 6 பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரத்தில் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா இது குறை கூறத்துக்கான இடம் இல்லை. எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு. எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும், நல்ல முறையில் எங்களுடைய பதிவுகளை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலம்னு சொல்லும்போது ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார், திருச்சிற்றம்பலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சிற்றம்பலம்னா என்னான்னு நான் பதிவில் கேட்டது நான் சொல்கிறேன். திருன்றது மதிப்புக்குரிய, அம்பலம்ன்றது வெட்ட வெளி, திருச்சிற்றம்பலம்ன்றது நம்ம இதயத்தில் இருக்கிற இந்த அளவு வெளி. இந்த அளவு அந்த வெளியில் தான் சுவாசம் நடக்குது. அந்த வெளி சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய சுவாசம் நல்ல முறையில் நடக்கும். அந்த அந்த சின்ன வெளியில் தான் நடராஜ பெருமான் நடனம் ஆடுறதா நமக்குள்ளே இருக்கிற அந்த திருச்சிற்றம்பலம். வெட்ட வெளியிலையும் ஆடுவார், நம்மளுடைய இதயத்துக்குள்ளேயும் ஆடுறாரு. அதுதான் அந்த சின்ன சிற்றம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான். அந்த சுவாசம் ஒழுங்காக நடந்தால் தான் நாம், இல்லைன்னா இல்லை. நாம் சொல்லும்போது அடுத்தவங்களை பார்த்து நம்ம திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறது, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய இதயம் நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்றத தான் நாம் குறித்து சொல்கிறோம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னுட்டு இதை வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது தானே. திருச்சிற்றம்பலம்னே சொல்லுவோம். நம்மளுடைய இதயம் நல்ல முறையில் இயங்கணும். நம்மளுடைய ஆன்மாவில் நடராஜ பெருமான் ஆடணும். அவர் ஆடல்னா இந்த உலகமே இயங்காது. திருச்சிற்றம்பலம். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவை பார்ப்போம். திருமூல நாயனார் அருளி செய்த 3ஆம் தந்திரம் 6 பிரத்யாகாரம். கண்டுள்ளே கருத்துர வாங்கிடீர், கொண்டுள்ளே குணம் பல காணலாம், பண்டுகந்தெங்கும் பழமறை தேடியை இன்று கண்டிங்கே இருக்கலும் ஆமே. நாபிக்கு கீழே 12 அங்குலம், தாபிக்கு மந்திரம் தன்னை அறிகிலர், தாபிக்கு மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவி கொண்டீசன் குடியிருந்தானே. மூல திருவிரல் மேலுக்கு முன் நின்ற பாலித்த யோனி கிருவிரர் கீழ் நின்ற கோலித்த குண்டலியுள்ளே முன் செஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு 4 விரற் கீழதே. நாசி கதோ முகம் 12 அங்குலம், நீ சித்தம் வைத்த நினையவும் வல்லையேல், மாசித்த மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்துக்கென்றும் சிதைவில்லையாமே. சோதி இரேகை சுடரொளி தோன்றி கோதில்
பரானந்தம் என்றே கூறிக்கொண்மின் நேர்த்திகள் கண்டத்தே நில ஒளி எய்தினால் ஓதுவதுன்னுடல் உன்முத்தம் ஆமே. நம்ம 5 பாடல்களை பாடியிருக்கோம். மொத்தம் 10 பாடல்களை கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி சுவாச பயிற்சி பண்ணணும், குண்டலியை எப்படி எழுப்பணும், அந்தந்த இடத்துக்கு என்னான்றதை அருமையாக சொல்கிறாரு. இதெல்லாம் குரு இல்லாமல் செய்யக்கூடாது. எப்படி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். கண்டுள்ளே கருத்துற வாங்கிடீர் கொண்டுள்ளே குணம் பல காணலாம் பண்டுகந்தெங்கும் பழமறை தேடியே இன்று கண்டிங்கே இருக்கலும் ஆமே. நாபிக்கு கீழே 12 அங்குலம் தாபிக்கு மந்திரம் தன்னை அறிகிலர் தாபிக்கு மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவி கொண்டீசன் குடியிருந்தானே. அந்த சுவாச பயிற்சியை ஒழுங்கு முறையாக பண்ணோம்னா நம்ம உடம்புல ஈசன் எங்கே இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. மூல திருவிரல் மேலுக்கு முன் நின்ற பாலித்த யோனி கிருவீரர் கீழ் நின்ற கோலித்த குண்டலியுள்ளே எழுஞ்சுடர் செஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு நல்விரற் கீழதே. நாசிக் கதோமுகம் 12 அங்குலம் நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையேல் மாசித்த மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்துக்கென்றும் சிதைவில்லை ஆமே. இந்த மாதிரியான யோக பயிற்சி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேகத்துக்கு என்றைக்கும் எந்த குறைபாடும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் இந்த உடலை அப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதில் நம்மளுக்கு எல்லா அறிவுரையும் வழங்கியிருக்காரு. சோதி ரேகை சுடரொளி தோன்றிடில் கோதில் பரானந்தம் என்றே குறிக்கொண்மீன் நேர்த்திகள் கண்டத்தே நில ஒளி எய்தினால் ஓதுவது உன்னுடல் உன்மத்தம் ஆமே அப்படின்னு இந்த உடலை எப்படி பராமரிக்கணும், இந்த உடம்பை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத அப்படி அருமையாக சொல்லியிருக்காரு. தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது, எந்த விதமான இதுவும் செய்யக்கூடாது, எப்படி ஆரோக்கியமாக வாழணுங்கிறதெல்லாம் நம்ம திருமூலர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. கரு உருவாகிறதுலேருந்து காடு போகிற வரையும் மொத்தத்தையும் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாடல்களை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் நம்ம செய்யலனாலும் இதையெல்லாம் பாடுறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம். பாடுங்க, பாடி இறைவனுடைய திருவருளை பெறுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடியிலே போற்றி போற்றி.